கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்லையுமா கொடுத்துட்டா 10 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அதாவது அவங்க மன உளைச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆயிருக்குன்னா மானிட்டரி ரிலாக்ஸேஷன்ஸுமே கிடைக்குமா இந்த படி வந்துட்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கல்லூரியில் ஐசி கமிட்டி இல்லை அப்படின்னாலோ ஐசி கமிட்டி சரியாக செயல்படல அப்படின்னாலோ ஃபைன் இருக்குது. சரியா ஃபைன் போடுவாங்க கமிட்டி. திடீர்னு வந்து இப்போ வந்து விமன் கமிஷனோ இல்லை மாவட்ட சமூக நல அலுவலர்களோ இங்கே வராங்க வாக்கின் பண்ணி, எங்கே உங்கள் கமிட்டின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா முதல்ல ஐசி கமிட்டி எங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. மினிமம் 50,000லேருந்து இப்போ டாட்டா மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நெஸ்லே மாதிரியான நிறுவனம்லாம் கோடிக்கணக்கிலலாம் கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன். ஸோ ஐசி கமிட்டியும் இருக்கணும். ஐசி கமிட்டியில் அதே மாதிரி வருஷத்துக்கு 2 அவேர்னஸ். இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் அவேர்னஸாக எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 2 தடவையாவது இன்டெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த தான் வாய்ஸ் அவுட் பண்ண வருவீங்க. அண்ட் வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, அது ப்ராப்பராக விசாரித்து தீர்வு சொன்னால் மட்டும்தான் திரும்பி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வருவாங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த சட்டத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா. ஆனால் அந்த பையன் வந்து நல்லா பேசுகிறான் அந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு லவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான். சரியா? அப்போ போய் அவன்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், உங்ககிட்ட எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவனை விட்டுட்டு போகணும். அதை விட்டு நீ தான் என்னை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் அவனை பழி வாங்குறேன்னு ஐசி கமிட்டிக்கு வந்தீங்கன்னா தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, மலேசியஸ் கம்ப்ளைண்ட், இதை மலேசியஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறோமா கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டம் பெண்ணுக்கு தான். இப்போ குடும்ப வன்முறை சட்டத்தையுமே நம்ம தப்பாக யூஸ் பண்ண முடியாது, டவுரியுமே தப்பாக யூஸ் பண்ண முடியாது. தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பொண்ணுங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சரியா? ஒரே 5 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். உள்ளக குழு ஐசி கமிட்டி, பன்வாரி தேவி கேஸ், மதுரா கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரைபல் பொண்ணு கேஸ், அதுக்கப்புறம் நிர்பயா கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தினுடைய பேர் POSH 2013, Prevention of Sexual Harassment of Women at Workplace, 2013, Prevention, Prohibition, Redressal. IC committee 50% or more than 50%, chairperson, members, external member. எவ்வளோ நாளில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ரிட்டன் ஃபார்மேட், அண்ட் வந்து 3 months ஆர் மோர் தென் 3 months எடுத்துக்கலாம். 10 daysக்குள்ள ரெஸ்பாண்டன்ட், 90 daysக்குள்ள விசாரணை முடிக்கணும், 10 daysல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளோதான் ப்ராஜெக்ட்.